ஹாய் மக்களே. கரூரில் நடந்த இன்சிடெண்ட் நிஜமாகவே எனக்கு வருத்தமும் இருக்குது, பட் கோவம் ஜாஸ்தியாக இருக்குங்க. எதுக்காகனா, யார் மேலே கோவப்படுறதுனே எனக்கு தெரில. நம்மளோட சேஃப்டியும், நம்மளோட ஃபேமிலி, நம்ம குழந்தைங்களோட சேஃப்டி நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டையும் போலீஸையும் விஜயும் ப்ளேம் பண்ணிகிட்ருக்கீங்க. மதுரையில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அவ்வளோ குட்டியான இடத்துல நம்ம போனால் நமக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் யாரையோ ப்ளேம் பண்ணுறீங்க. வடக்கன்ஸ்க்கு சிவிக் சென்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, போலீஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்க, கவர்மெண்ட் வந்து சரியாக ப்ராப்பர் மெஷர் எடுக்கலன்னு சொல்கிறீங்க, விஜய் வந்து கண்டுக்கலன்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியல. நமக்கு இருக்காங்க ஃபஸ்ட்டு. நம்ம மேலே நமக்கு இருக்கிற அக்கறை, நம்ம ஃபேமிலிக்கு இருக்கிற அக்கறை அவங்களுக்கு எப்படி வருங்க? ஃபஸ்ட்டு நமக்கே இல்லையே, அந்த அக்கறை நமக்கே இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட்டையோ போலீஸையோ விஜயே நம்ம எப்படி? எனக்கு புரியலைங்க நிஜமாக, சத்தியமாக மக்களே. இந்த இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு லெசன். நீங்கள் வந்து எங்கே போனாலும் உங்களோட சேஃப்டியும் நம்ம ஃபேமிலியோட சேஃப்டியும் நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு எங்கேனாலும் போங்கங்க. இது வந்து கொண்டாடுற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, செலிப்ரேட் பண்ணுற விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளை தாண்டி தான் எல்லாமே. நம்மளோட சேஃப்டி, நம்மளோட ஃபேமிலியோட சேஃப்டி, நம்ம குழந்தைங்களோட சேஃப்டியை தாண்டி தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த சிவிக் சென்ஸ் இருக்கணும், நமக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணணும். அப்படியே சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்க வந்து காப்பாற்றலை, அவங்க என்ன சூப்பர்மேனா நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு? நமக்கே அக்கறை இல்லையேங்க. நிஜமாக மக்களே, ப்ளீஸ் இன்னொரு டைம் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்காமல் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நான் உங்களை வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். அவ்வளோதாங்க என்னோட ரெக்வஸ்ட்டு.